இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது இப்போ நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இப்போ ITR 1, 2, அதாவது ஜஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் தான் இருக்கு, சேலரி மட்டும் தான் இருக்கு அப்படின்னும் பொழுது அது லாகின் பண்ணா நம்மளாலேயே ஃபைல் பண்ணிட முடியுது. ஃபாரின் இன்வெஸ்டரா ஒரு கெனடியன் பென்ஷன் ஃபண்டோ, அமெரிக்கன் பென்ஷன் ஃபண்டோ நான் வந்து இங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நான் இங்க இருந்து பணம் எடுத்துட்டு போகும்போது இன்னைக்கு போடுற பணத்துல இவ்வளவுதான் உங்களுடைய வரி அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ இந்த டாக்ஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வேணும். எனக்கு வந்து இந்த 1 லட்சம் போட்டேன்னா எனக்கு 30,000 ரூபாய் குறையும்னா அந்த 1 லட்சத்தை கடன் வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ற நிலைமையில இருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினேன்னா எனக்கு வந்து இவ்வளவு டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும்னா தேவையோ இல்லையோ ஒரு வீடு வாங்கினாங்க ஹவுசிங் லோன் மூலமா அட்லீஸ்ட் ஒரு அசெட் ஆவது ஏறட்டுமே அப்படிங்கிற மாதிரி. பட் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேட்டை குறைச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க டாக்ஸை குறைக்க வேண்டாம். இன்ஃபேக்ட் லைக் 21 பட்ஜெட் நினைக்கிறேன் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொன்னாங்க, இனிமே உங்களுடைய இன்கம் டாக்ஸ் வந்து கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும், ஸோ நீங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு. அன்னைக்கு அவங்க சொல்லும்பொழுது இது சாத்தியமா அப்படின்னு தோணுச்சு. ஆனா அது சாத்தியமாக்கியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரஸ்ட் ரிலேட்டட் டாக்ஸேஷன் அதுலயும் நிறைய மாற்றங்கள் 2020 இருந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்போ இந்த புது ஆக்ட்ல ஏப்ரல் 26ல கொண்டு வந்து இந்த ஆக்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு சாப்டர்ல வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு சாப்டர் பார்த்தா போதும். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சூப்பர். மேம் இப்போ ரீசெண்டாக வந்து ஏப்ரல் 1ல இருந்து வந்து ஒரு இன்கம் டேக்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் சேஞ்சஸ் வந்து நியூ ரூல்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ ஓல்டாக இருந்த அந்த ஆக்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஆக்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எதுக்காக இந்த இன்கம் டேக்ஸ் நியூ ஆக்ட்? ஸோ நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட்னு பார்த்தோம்னா முதல்ல 1922ல ஒரு ஆக்ட் இருந்தது. அப்புறமா நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு அப்புறமா 1961ல ஒரு ஆக்ட் கொண்டு வந்தோம். இப்போ 1922 ஆக்ட்ல இல்லாத நிறைய விஷயங்கள் அன்னைக்கு கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இல்லையா? நீங்க அந்த ரெவென்யூ கலெக்ஷன் மோடே வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் வேற மாதிரி இருந்தது. ஸோ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நம்மளோட ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்டேட் சென்டர் ஸ்ட்ரக்சர் தகுந்த மாதிரி 1961 ஆக்ட்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. 1961ல அவங்க அந்த ஆக்டை கொண்டு வரும்போது குளோபலைசேஷனோ இந்த மாதிரி ஃபாரின் டாக்ஸேஷனோ வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து வியாபாரம் பண்ணணும் அந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் இல்ல. இப்ப நம்ம பார்த்தோம்னா 91ல இருந்து இதெல்லாம் ரொம்பவே ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்கேயுமே இந்தியாலையுமே மெத்தட் ஆஃப் ஏர்னிங் சம்பாதிக்கிறதுக்கான வழிவகைகள் நிறைய அண்ட் ஏமாத்துறதுக்கான வழிவகைகள் நிறைய எல்லாமே எல்லா விதத்துலயுமே வளர்ந்துட்டே தான் இருக்கு. அண்ட் டாக்ஸ் பேயர்ஸை வந்து ப்ரையாரிட்டியா கொடுத்து ஸோ உங்களுக்குன்னு ஒரு ரைட்ஸ், டாக்ஸ் பேயர்ஸ்க்குன்னு ஒரு ரைட்ஸ், ஒரு சார்ட்டர் அந்த மாதிரியான விஷயங்களும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா வந்து அதிவேகமா வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ வளரும் பொழுது இந்த டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ், டாக்ஸ் ரெவென்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகுது. 2 விஷயத்துல. ஒன்னு டெஃபினட்டா நமக்கு பணம் வேணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்றதுக்காகட்டும் இல்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து கொண்டு வரதுக்காகட்டும் பணம் வேணும். அது டாக்ஸ் ரெவென்யூ மூலமா வரணும். இன்னொன்னு இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் நிஜமாவே நடக்குதா, இங்க இந்தியா வளருதா அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா இப்ப இந்த GDP எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இப்ப அது வந்து நம்மளுடைய எல்லாருடைய வருமானமும் சேர்ந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக். இப்போ அது அன்ரிப்போர்ட்டடா நமக்கு நிறைய வருமானங்கள் இருந்ததுன்னா நம்ம நிஜமாவே க்ரோ ஆயிருப்போம். ஆனா அது எங்கேயுமே ரிப்போர்ட் ஆகாது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு 2 வகையா நமக்கு வந்து ஒன்னு ரிப்போர்ட் ஆகணும், ரெவென்யூவும் வரணும். இப்படி கொண்டு வரும் பொழுது OECDன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு அவங்க வந்து வளரும் நாடுகளுக்கான வழிமுறைகள் அதுல வந்து எல்லாருமே நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அங்க மெம்பரா இருப்பாங்க. அவங்க என்ன ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு சீக்ரெட் இந்த மாதிரியான ஒரு வளரும் நாடுகளுக்கு டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் கொண்டு வரதுக்குன்னா மேக் கம்ப்ளைன்ஸ் ஈஸி, மேக் நான் கம்ப்ளைன்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு டாக்ஸை ஃபைல் பண்றதோ டாக்ஸை பே பண்றதையோ ஈஸி ஆக்கிடுங்க, சிம்பிள் ஆக்கிடுங்க. பட் பண்ணாதவங்களை நிறையவா பீனலைஸ் பண்ணோம்னா பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள எல்லாரும் கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் நீங்க பண்ணீங்களான்னு கேட்கிற சைஸ்ல இந்தியா இல்ல. இப்போ அவ்வளோ எஃபர்ட்ஸ் நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து போட முடியாது. அப்போ இது வந்து ஒரு வாலண்டரி கம்ப்ளைன்ஸ் கொண்டு வரணும். ஆனா அந்த வாலண்டரிய கம்பல்சரியாவும் ஆக்கணும். இப்போ அது எப்படி ஆக்குறது, சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நீங்க கடந்த ஒரு 10 ஆண்டுகளாவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டாக்ஸை வந்து ஆனரிங் தி ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ், மேக்கிங் இட் சிம்பிள். ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை தாண்டி ஈஸ் ஆஃப் லைஃப், ஈஸ் ஆஃப் லிவிங்ல வந்து நம்ம போயிட்டோம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ்லயும் நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும் பொழுது உலக நாடுகள் கிட்ட இருந்து இந்தியா
கிட்ட கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா, ரெட்ரோஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது இன்னைக்கு நான் ஒரு லா சொல்றேன், இதுதான் வந்து உங்களுடைய வருமான வரியா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அடடா இது வந்து நமக்கு வந்திருக்கணுமே இந்த ரெவென்யூ இங்கன்னு சொல்லி பழசுல போய் மாத்துறது. அது ரெட்ரோஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரியான ரெட்ரோஸ்பெக்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும். இப்ப இன்னைக்கே நான் வந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டரா ஒரு கெனடியன் பென்ஷன் ஃபண்டோ, அமெரிக்கன் பென்ஷன் ஃபண்டோ நான் வந்து இங்க வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, ஒரு 10-20 வருஷம் கழிச்சு நான் இங்க இருந்து பணம் எடுத்துட்டு போகும்பொழுது எனக்கு தெரியணும். இப்ப இன்னைக்கு போடுற பணத்துல இவ்வளவுதான் உங்களுடைய வரி அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். சோ அந்த டாக்ஸ் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது வேணும். அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் கிட்ட, உலக நாடுகளுக்கு இந்தியா கிட்ட இருக்கிற ஒரு வேண்டுகோள் ஒரு தேவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சோ இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நமக்கு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, நமக்கு நிறைய பாப்புலேஷன் இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. இந்த ஒரு சூழல்ல நம்ம அந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷனையும் ஒரு டாக்ஸ் ஸ்டெபிலிட்டியும் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஓகே, இதுல என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த நியூ ஆக்ட்ல? நியூ ஆக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட செக்ஷன் நம்பர்ஸ் வந்து நிறைய குறைச்சிருக்காங்க. ஒரு 700 கிட்ட இருந்த செக்ஷனை வந்து 523 செக்ஷனா குறைச்சிருக்காங்க. அண்ட் சாப்டர் வைஸ் அது 23 சாப்டர்ஸ் ரீடைன் பண்ணிருக்காங்க. அண்ட் கண்டென்ட் வைஸ் பெரிய மாற்றங்கள்னு சொல்ல முடியாது, பட் ரீஆர்கனைசேஷன் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஸோ இப்போ பழைய செக்ஷன்ல வந்து ஒரு செக்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கலாம், ஒரு கேஸ் நடந்திருக்கலாம், அதுக்கான சேஞ்சஸ் இருந்திருக்கலாம். அப்போ அந்த மாதிரி மாற்றங்கள், இப்போ நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இது அப்ளிகபிள் ஃப்ரம் இந்த டேட், இந்த டேட்ல இருந்து இந்த டேட், இந்த டேட்ல இருந்து இந்த டேட். ஸோ எந்த டேட்டு பார்க்கணுங்கிறதே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஆயிடுச்சு. சில செக்ஷன்லாம் ரொம்பவே பெருசா இருந்தது. இப்ப அது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி சிம்பிளா புரியுற லாங்குவேஜ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சாப்டர்ஸுமே இப்போ ஒரு டிடிஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்தோம்னா அது பல சாப்டர்ஸ்ல பல இடங்கள்ல இருந்தது. இப்போ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. இதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்ப இந்த ட்ரஸ்ட் ரிலேட்டட் டாக்ஸேஷன் அதுலயும் நிறைய மாற்றங்கள் 2020 இருந்து கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. இப்ப இந்த புது ஆக்ட்ல ஏப்ரல் 26ல கொண்டு வந்த இந்த ஆக்ட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு சாப்டர்ல வச்சுட்டாங்க. சோ இப்ப அந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஒரு சாப்டர் பார்த்தா போதும். அந்த மாதிரி ஒரு ஓவரால் சிம்பிளிஃபிகேஷன் இந்த ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எல்லாத்தையும் மீறி ப்ராப்ளி லைக் ஒரு சாமானியனா எனக்கு இந்த ஆக்ட் மாறினதுல எனக்கு இதுல என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராவே இருந்தது. நோட்டீஸ் வரும்போது அசஸ்மெண்ட் இயர்னு வரும், என்னடா இது அசஸ்மெண்ட் இயர் 26-27 இருக்கும். சோ இப்ப இது நான் 25-26 வருஷத்தை பார்க்கணுமா, 26-27 பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராவே இருக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி டாக்ஸ் இயர்னு கொண்டு வந்துட்டாங்க. சோ டாக்ஸ் இயர் வந்து ஃபினான்ஷியல் இயர், அவ்வளவுதான். சோ அந்த வருஷத்துக்கான அசஸ்மெண்ட் எப்ப வேணாலும் நடக்கலாம். முன்னாடி ஏன் அது ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு வச்சிருந்தாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் ஆக்சுவல் ஃபினான்ஷியல் இயர் அந்த வருஷத்துல நமக்கு டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கான அசஸ்மெண்ட் பேப்பர் திருத்துற மாதிரி அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம ஃபைல் பண்றதோ இல்ல அவங்க வந்து செக் பண்றதோ அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கும். அதுதான் அது அசஸ்மெண்ட் இயர். சோ இப்ப அந்த கன்ஃபியூஷனே இல்லாம டாக்ஸ் இயர்னு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் சொல்லலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு டாக்ஸ் பேயர்னும் பொழுது ஓகே இந்த வருஷம்னு பார்த்தா இந்த பிரச்சனை வந்து 2024-25 பத்தி கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கறத என்னால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். ஓகே, சூப்பர். இந்த ஆக்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும்? இந்தியால இருக்கிற அத்தனை பேருக்குமே அப்ளிகபிள் ஆகும். இது வந்து இப்ப நம்ம போன வருஷம் வரைக்கும், அதாவது மார்ச் 2026 வரைக்கும் 1961 ஆக்ட் தான் அப்ளிகபிள். இந்த அசஸ்மெண்ட் இயர், இந்த டாக்ஸ் இயருக்கு தான் இனிமே இந்த புது ஆக்ட் வந்து அப்ளிகபிள், புது இன்கம் டாக்ஸ் ஆக்ட். இந்தியால இருக்கிற ஒரு குடிமகனுக்கும் பிறந்த குழந்தையில இருந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சுச்சுன்னா அதுக்கு ஒரு ரெவென்யூ வரும், அதுக்கு ஒரு டாக்ஸ் வரும், அதுக்கும் இந்த ஆக்ட் தான் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி ஒரு 100 வயசு இருக்கிற வயசானவங்களுக்கும் அதுதான் அப்ளிகபிள். இந்தியால இருக்கிற எல்லாருக்குமே இது அப்ளிகபிள். ஓகே, அதுல இன்கம் வைஸ் ஏதாவது டிஃபரெண்ட் ஆகுமா மேம்? இவ்வளவு அமௌண்ட் நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் சேஞ்ச் ஆகும், அந்த மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கு? இன்கம் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. ஒன்னு ஆக்ட்ங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல ஒரு சாப்டர் தான் இந்த வருமானம் வரி சார்ஜிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப அந்த சார்ஜிங் செக்ஷன் வந்து எப்படி வரும்னா அதுதான் நமக்கு வருஷம் மாறுறது பட்ஜெட்ல. சோ இப்ப இந்த வாட்டி பட்ஜெட்ல கொண்டு வந்தது எல்லாமே இந்த ஆக்ட்ல
இருக்கு. இந்த Okay. ஆக்ட்ல அது அப்ளிகபிள். ஸோ நம்மளுடைய ஓல்டு ரிஜைம், நியூ ரிஜைம் ஆகட்டும், நம்மளோட டாக்ஸ் எக்ஸெம்ஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த ஆக்ட்ல வந்துரும். இப்போ இந்த ஆக்ட் வந்ததுனால நமக்கு அந்த சேஞ்ச் வரல. Okay. அது வந்து பட்ஜெட் மூலமா எப்பவுமே வருஷம் வரக்கூடிய சேஞ்ச். அது 1961க்கு பதிலா இந்த ஆக்ட்ல வந்திருக்கு. அவ்வளவுதான். ஓகே. ஓல்ட் ரெஜிம் பெட்டரா இல்ல நியூ ரெஜிம் பெட்டரா? அழகான கேள்வி. இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வியும் கூட. ஏன்னா Okay. வந்து நம்மளுடைய சேவிங் பேட்டர்ன் எப்படியோ ஃபர்ஸ்ட் இந்த ஓல்டு ரிஜைம் நியூ ரிஜைம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததுக்கான காரணமே இப்போ நிறைய பேர் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாங்கன்னா எனக்கு வந்து Okay. இவ்வளவு டிடக்ஷன்ஸ் வரும். இப்ப பழைய செக்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஏடிசிங்கிறது காமனா எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லயுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஏடிசி இருக்கா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த 1 லட்சம் போட்டேன்னா எனக்கு 30,000 ரூபாய் குறையும்னா அந்த 1 லட்சத்தை கடன் வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ற நிலைமையில இருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த ஒரு ஹவுசிங் லோன் வாங்கினேன்னா எனக்கு வந்து இவ்வளவு டாக்ஸ் எக்ஸெம்ஷன் கிடைக்கும்னா தேவையோ இல்லையோ ஒரு வீடு வாங்கினாங்க ஹவுசிங் லோன் மூலமா அட்லீஸ்ட் ஒரு அசெட்டாவது ஏறட்டுமே அப்படிங்கிற மாதிரி. பட் அது என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேட்டை குறைச்சிடலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீங்க டாக்ஸை குறைக்க வேண்டாம். நேச்சுரலாவே உங்களுடைய பேட்டர்ன் நமக்கு வந்து சேவிங்ஸ் தான் நிறைய, செலவு வந்து நம்ம கம்மியா தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சேவிங்ஸையும் டெஃபினட்டா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா நமக்கு எக்கானமியோட ஸ்ட்ரென்த், இந்தியன் எக்கானமியோட ஸ்ட்ரென்த்தே வந்து சேவிங்ஸ் தான். சேவிங்ஸ்னால மட்டுமே உலக அளவுல அத்தனை ரெசெஷன் நடந்தப்பவும் நம்மளோட எக்கானமி ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு காரணம் ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸ். ஸோ அதை வந்து ஷேட்டர் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த சேவிங்ஸ் பண்றவங்களை நீங்க உங்களுக்கான என்கரேஜ்மெண்ட் எப்பவுமே இருக்கு. நீங்க சேவ் பண்ணுங்க, டாக்ஸ் சேவ் பண்ணுங்க. ஸோ ரெண்டுமே. அண்ட் இந்த மாதிரி சேவிங் ஹேபிட் இல்லாம இப்போ நம்ம செகண்ட் ஜென்ரேஷன் ஒரு தேர்ட் ஜென்ரேஷனுக்கு அந்த சேவிங் பண்ணணுங்கிறது ஒரு ப்ரையாரிட்டி இல்லை. கண்டிப்பா. ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே நீங்க மினிமலா டாக்ஸ் பே பண்ணிட்டு நீங்க செலவு பண்ணிக்கோங்க அப்படின்னு அதுல வந்து ஒரு கம்மியான ஒரு டாக்ஸ் ரேட்ஸ் போட்டு ஒரு ரிஜைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேவ் பண்ண போறோமா இல்ல ஸ்பெண்ட் பண்ண போறோமா அப்படிங்கறத பொறுத்து நமக்கு ஓல்டு ரிஜைமா நியூ ரிஜைமான்றது செலக்ட் பண்ணணும். பட் இதை பத்தி இனிஷியலா யாரும் கவலைப்பட வேணாம். நம்ம இப்போ எம்ப்ளாயர் கேக்குறாங்க, நான் வந்து இப்போ ஓல்டு ரிஜைம் செலக்ட் பண்ணுமா நியூ ரிஜைம் செலக்ட் பண்ணுமா எனக்கு தெரியல, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வருது. ஸோ நீங்க எம்ப்ளாயர் கிட்ட சொல்லும்போது டிஃபால்ட் நியூ ரிஜைம்ல தான் அவங்க பண்ணுவாங்க. நீங்க ஓல்டு ரிஜைம் வேணும்னு சொல்லனா தவிர எல்லாமே நியூ ரிஜைம் தான் பண்ணுவாங்க. நியூ ரிஜைம்ல பண்ண விட்டுறலாம். அவங்க உங்களோட எம்ப்ளாயர் உங்களுக்கு யார் சேலரி கொடுக்குறாங்களோ அவங்க நியூ ரிஜைம்ல பண்ணாலுமே நீங்க உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களால ஓல்டு ரிஜைம்ல பண்ணிக்க முடியும். சோ அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி நான் இப்ப இந்த தடவை வந்து நியூ ரிஜைம்ல போயிட்டேன், அடுத்த தடவை எனக்கு தோணுச்சு சரி நம்ம சேவிங் பண்ணலாமோ அப்படின்னு ஓல்டுக்கு மாறலாம், தாராளமா மாறலாம். சோ பிசினஸ் பண்றவங்களை தவிர, பிசினஸ் பண்றவங்க மட்டும்தான் ஒரு தடவை ஆஃப் பண்ண முடியும். பிசினஸ் பண்றவங்களை தவிர வேற யாரா இருந்தாலும் சேலரி வாங்குறவங்க, பென்ஷன் வாங்குறவங்க, இன்ட்ரெஸ்ட் இன்கம் வாங்குறவங்க யாரா இருந்தாலுமே வந்து இல்ல வீடு வாடகை கொடுத்து வாடகை மட்டுமே எனக்கு இன்னும் வருமானம் அப்படிங்கிறவங்க யாரு வேணாலும் ஓல்டு ரிஜைம்க்கு மாறி மாறி போயிட்டு வந்துட்டே இருக்கலாம். அந்த வருஷத்துல எனக்கு எது பெனிஃபிட்டோ நான் டோட்டலே பண்ணி பார்த்துட்டு எனக்கு எது பெனிஃபிட்டோ நான் அந்த ஆப்ஷன்ல போயிடலாம். டியூ டேட்டுக்குள்ள போகணும் அவ்வளவு. இந்த நியூ ஆக்ட்னால யாராவது அஃபெக்ட் ஆகுறவங்க இருக்காங்களா? அஃபெக்ட் ஆகுறவங்கன்னு யாரும் கிடையாது. இது வந்து கம்ப்ளீட் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் தி ஆக்ட் தான். இப்போ நிறைய விஷயங்கள் வந்து கோர்ட்ல கேஸ் பெண்டிங் இருக்கு, இன்டர்பிரிட்டேஷனல் இஷ்யூஸ் இருக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்தும் டாக்ஸ் பேயர் சைட்ல இருந்தும் நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கு. இப்போ அது எல்லாத்தையுமே ஈஸ் அவுட் பண்றதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட்ஸ் சிம்பிளிஃபைட் ஆக்ட். இதுலயுமே கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ இந்த போன பட்ஜெட்லயே கூட ஒரு அதுக்கப்புறமா வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்ல அமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்க சேஞ்சஸ் வேணுமோ கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, நியூ ஆக்ட் மாறதுனால நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இல்ல மஸ்டா இது பண்ணணும் அப்படின்னா ஏதாவது விஷயங்கள் இருக்கு அதுல? ஸோ இப்போ டாக்ஸ் பேயர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா ஃபைல் பண்ணிட்டு இருந்த ஃபார்ம்ஸை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் உங்களோட டாக்ஸ் கம்ப்ளைன்ஸ் வந்து அந்த ஜூலை டியூ டேட்குள்ள நம்ம வந்து இந்த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணிடணும். ஸோ அதுல நம்ம சேஞ்சஸ் இது பண்ணக்கூடாது. அண்ட் நம்ம வந்து ஃபைல் இப்போ நம்ம பேங்க்ல அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வாங்குற இடங்கள்ல ஆர் நம்ம எங்கெல்லாம் லோவர் டிடக்ஷன்ஸ் வந்து அப்ளை பண்றோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். பட் இது எல்லாமே நம்ம 1961லயும் பண்ணிட்டு இருந்ததுதான். இப்ப இந்த ஆக்ட் மாறினதுனால சிம்பிளிஃபை ஆயிடுச்சு, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டாமோ அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஃபார்ம் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதை விஜிலண்டா பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு அப்ளிகபிளான விஷயங்கள் நீங்க எப்பவும் பண்ணிட்டு இருந்ததை நீங்க பண்ணிடலாம். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயோ இல்ல உங்களோட டாக்ஸ் பிளானிங்ஸ்லயோ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, டாக்ஸ்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? டாக்ஸ்ல சேஞ்சஸ்க்கு இந்த பட்ஜெட்ல என்ன சொன்னாங்களோ அதே சேஞ்சஸ் தான். ஸோ இனிமே அடுத்த சேஞ்ச் வந்து அப்படிங்கிறது அடுத்த பட்ஜெட் February 1
2027ல நமக்கு தெரியும் அடுத்த சேஞ்ச். இதனால எந்த எஃபெக்ட்டுமே கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாது. பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? பெனிஃபிட்ஸ் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது இப்போ நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இப்போ ITR 1 2 அதாவது ஜஸ்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் தான் இருக்கு, சேலரி மட்டும் தான் இருக்கு அப்படின்னும் பொழுது அது லாகின் பண்ணா நம்மளாலேயே ஃபைல் பண்ணிட முடியுது அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் லைக் 21 பட்ஜெட் நினைக்கிறேன் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சொன்னாங்க, இனிமே உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும், சோ நீங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு. அன்னைக்கு அவங்க சொல்லும்பொழுது இது சாத்தியமா அப்படின்னு தோணுச்சு. ஆனா அது சாத்தியமாக்கியிருக்காங்க. சோ இப்ப நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லா இடத்துல இருந்தும் போகிற ரிட்டர்ன்ஸை வச்சு அவங்க வந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆகுது. உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஆகட்டும் எல்லாமே வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆயிருது. இப்போ அதுல ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும் நம்ம டிசேக்ரி பண்ணணும்னா மட்டும் தான் நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. சோ அந்த விதத்துல இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஓகே, எனக்கு வந்து ITR 2 ஃபைல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு டவுட் வருது, நான் ஒரு ஆக்டை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா ஆக்ட் வந்து இவ்வளவு சிம்பிளிஃபை ஆயிருக்கும் பொழுது அது ரொம்பவே பெனிஃபிஷியலா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஓகே மேம், சூப்பர் மேம்.